ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சாதனை இந்தியா, அச்சீவ்மெண்ட் ஆஃப் இந்தியா பாகம் 2. நேற்று முதல் பகுதியில் இந்தியாவோட சாதனை 13,000 அடி உயரத்தில் ஒரு விமானத்தளம் கட்டினதை பற்றி பார்த்தோம். அதில் இன்னும் சில விவரங்களை இந்த பாகம் 2 பார்க்கலாம். ஒரு பக்கம் சியாச்சின் உலகின் மிக உயரமான இராணுவ முகாம், இன்னொரு பக்கம் உலகின் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கும் இப்பொழுது புதிதாக ஏற்பாடு செய்யப்பட்ட விமானத்தளம் என்று பெரும் எல்லைகளை காவலாக இந்திய அரசு செய்திருக்கிறது. இங்கிருந்து இனி சீனாவின் சவால்களை சமாளிப்பது மிக மிக எளிது. இப்படியெல்லாம் இந்திய அரசு சாதிப்பதை தடுப்பதற்காகத்தான் சில மாதங்களுக்கு முன் லடாக்கில் ஒரு குழப்பம் எழுந்தது. அதை இந்தியா ஆரம்பத்திலேயே தடுத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. எங்கெல்லாம் இப்படி அரசியல் உரிமை குழப்பம், சுற்றுச்சூழல் குழப்பம், இன்னும் பல வகையான குபீர் குழப்பம் வருமோ அங்கெல்லாம் ஒரு அந்நிய சக்தி தேசத்தில் குழப்பம் விளைவிக்க உள்ளே வந்து நாட்டை பலவீனப்படுத்துகிறது என்று அர்த்தம். லடாக்கில் அது வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டுவிட்டது. நம்முடைய இந்தியா சாதாரண இந்தியாவா? எவ்வளவு பெரிய அறிஞர்கள், ஞானிகள் எல்லாம் பிறந்து வளர்ந்த இடம் இந்த இந்தியா. ஆகவே கெடுவான் கேடு நினைப்பான், பகவான் படியளப்பான் என்பது போல் அவர்கள் நம் நாட்டை குலைக்க ஏற்பாடு செய்த எல்லா சதிகளும் முறியடிக்கப்படும். இதைத்தான் பாரதி சொன்னான், மண்ணும் இமயமலை எங்கள் மலையே என்ற பாரதி வரிகளுடன் கம்பீரமாக எழுந்து நிற்கிறது லடாக்கிலே இருக்கக்கூடிய நியோமா விமான படைத்தளம். தேசத்தின் மிக பெரிய கௌரவமான அடையாளங்கள் இதுவும் ஒன்று. ஆகவே இந்தியாவை அயல் நாடுகளோ அந்நிய நாடுகளோ துச்சமாக எடை போட வேண்டாம் என்று இதன் மூலம் உலகிற்கே உணர்த்துகிறது நமது இந்தியா. இந்திய வரலாற்றில் மாபெரும் மைல்கல் இது. நிச்சயம் பெரும் வல்லரசுகளுக்கே சவாலான விஷயத்தை இந்தியா சாதனையாக சாத்தியமாக்கி இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்தால் இந்தியாவோட நிலைமை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. சாதாரண விஷயமா? 13,700 அடி உயரத்தில் 14,000 ஏக்கர் அளவில் உள்ள ஒரு விமானத்தளம். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள்.